சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ரெகுலர் வெர்ப்னா என்ன அப்படிங்கிறது தான் அதற்கான தமிழ் அர்த்தத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 5 எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டாக் அப்படிங்கிறது டாக்டு அப்படின்னு மாறி இருக்குது. இது எப்படி ஜஸ்ட்டு ரெகுலர் வெர்ப்புக்கான ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, வெர்போட அப்படியே வந்து ஃபாஸ்ட் டென்ஸில் மாறும்போது ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போகுது. இதுதான் ரெகுலர் வெர்ப்புக்கான முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்போது டாக் அப்படிங்கிற விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறும்போது டாக்டு அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. அப்போது உரையாடல், அப்போ உரையாடினார் அப்படின்னு மாறுது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், க்ளீன் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் க்ளீன்டு அப்படின்னு மாறி இருக்குது. ஸோ க்ளீன் அப்படின்னா சுத்தமான அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில், சுத்தமாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஃபாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜம்ப் அப்படிங்கிறது அதே சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸில் எழுதும்போது ஜஸ்ட் அதோட ஈடி மட்டும் சேர்த்தா போதும். ஜம்ப்டு அப்படின்ட்டு இருக்குது. ஜம்ப்டுனா என்ன மீனிங்? அப்போது ஜம்ப் அப்படிங்கிறது குதிக்க அப்படிங்கிற பொருள். அதே ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது குதித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ளே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ரெகுலர் வெர்பில் எழுதும்போது ஈடி மட்டும் ஆட் பண்ணி பிளேடு அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளே அப்படின்னா விளையாடு, பிளேடு ஈடி ஆட் பண்ணும்போது அதுக்கான மீனிங் என்ன? விளையாடினார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அதே ரெகுலர் வெர்ப் யூஸ் பண்ணி ரெகுலர் வெர்ப் ஃபார்மெட்டில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஈடி மட்டும் சேர்த்தா போதும். வாட்ச்ட், ஓகேவா? பார்த்தார் அப்படிங்கிறது தான் இதற்கான பொருள். ஜஸ்ட்டு ஈடி மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸோட ஆட் பண்ணுறது தான் ரெகுலர் வெர்ப்புக்கான டெஃபினிஷன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.